பரலோகத்திலிருந்து சீனியர் ஏஞ்சல் மற்றும் ஜூனியர் ஏஞ்சல் பூலோகத்திற்கு வருகிறார்கள். இவர்கள் நாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஆராதிக்கிறோமா அல்லது கடமைக்காக ஆராதிக்கிறோமா என்று பார்ப்பதற்காக வருகிறார்கள். பூலோகம் எவ்வளவு டிஃபரெண்டா இருக்குல்ல ஜூனியர்? ஆமா சீனியர், ரொம்ப அழகா இருக்கு. பரலோகத்துல எப்பயுமே ஆண்டவரை துதிச்சுட்டு சந்தோஷமா இருந்தோம். ஆனா பாரு, பூலோகம் எவ்வளவு டிஃபரெண்டா இருக்குன்னு. ஆமா சீனியர், ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? ஆனா என்ன ஜூனியர் நீனு, நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னே தெரியாம கேக்குற? நம்ம ஏசப்பா நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பை, எவ்வளவு பெரிய கடமையை கொடுத்திருக்காரு. நீ இவ்வளவு ஈஸியா சொல்ற? எனக்கு உண்மையாலே தெரியாது சீனியர். பொறுப்பா? என்ன பொறுப்பு கொடுத்திருக்காரு? அதுவா, இப்ப நம்ம எங்க போக போறோம்னா ஒரு சர்ச்சுக்கு போக போறோம். அந்த சர்ச்ல ஏசப்பாவை யார் யாரெல்லாம் உண்மையா வர்ஷிப் பண்றாங்க, யார் யாரெல்லாம் கடமைக்கு வர்ஷிப் பண்றாங்கன்னு பாக்கிறதுக்காக போறோம். சர்ச்சுக்கு போக போறோமா? எந்த சர்ச்சுக்கு போக போறோம்? அதுவா, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டுல செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு ஸ்பெஷலான சர்ச்சுக்கு போக போறோம். ஸ்பெஷலான சர்ச்சா? என்ன ஸ்பெஷலான சர்ச்சுக்கு போக போறோம்? என்ன ஜூனியர் நீனு ஏன் கூட தான் இருக்கிற, ஆனா உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. எல்லாமே நானே சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த வாட்டி நீனே கண்டுபிடிச்சுக்க போ. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டா? எந்த சர்ச்சா இருக்கும்? ஒருவேளை அங்க இருக்க சர்ச்சா இருக்குமோ? இல்ல இல்ல, அதுவும் இருக்காது. ஒருவேளை இங்க இருக்க சர்ச்சா இருக்குமோ? இல்ல இல்ல, அந்த சர்ச்சும் இருக்காது. எந்த சர்ச்சா இருக்கும்? நான் கண்டுபிடிச்சிட்டேன். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம கொலப்பாக்கத்துல இருக்க சிஎஸ்ஐ மிஷனரி சர்ச்சுக்கு தானே போறோம். ஆமா தானே? ஆமா ஜூனியர், ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. உனக்கு எல்லாமே தெரியுது, ஆனா நீ நல்லா ஆக்ட் பண்றன்னு நினைக்கிற. இல்ல சீனியர், நான் ஆக்ட்லாம் பண்ணல. உண்மையாலே தெரியாது சீனியர். சரி, அதெல்லாம் விடு. ஆராதனை ஆரம்பிச்ச போறாங்க, சர்ச்சுக்கு சீக்கிரமா போலாமா? வாங்க போலாம் சீக்கிரம். காட்சி 2. நாளைக்கு சண்டே சர்வீஸ்க்கு போனோம். அதுக்கு நம்ம ஹாஸ்டல் பாய்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னு பார்ப்போமா? நேரம் சனிக்கிழமை இரவு 11 மணி. ஹாய்டா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு தெரியல. நம்ம கேம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுல, கேம் விளையாடலாமா? சூப்பர். அவங்களுக்கு இந்த மேல துரு இருந்துச்சு. இப்ப ஜாலியா கேம் பண்ணலாம். ஆனா சண்டே வச்சு லேட்டா தூங்கி டான்ஸ் சர்ச்சு போற போகுது. இதெல்லாம் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்க பாரு. லேட்டா தூங்கி எந்திரிச்சு சர்ச்சில் போய் தூங்க வேண்டியதாடா. மண்ணாங்கிறாங்களா? அவங்க போய் இருக்கலாம். என்ன நாங்கள் சர்ச்சை போக சொல்லி எங்களை கூப்பிட்டு போறீங்களா? யாரா நீங்க? ஏசப்பாவே சொல்லிருக்காங்க நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்ட்டு. அப்ப நாளை சர்ச் போறத பத்தி நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப வந்து கேம் விளையாடுவாங்க. ஆமா, என்ன கேட்கணும்? இப்ப என்ன விளையாட போறோம்? ஒன்னு சேர்த்து வருவோம். அவனுக்கு சரியா? சைல வரா பாரு, சுடு பாரு பாரு, ஷூட் பண்ணு. என்னடா சரியாவே விளையாட மாட்டேங்கிறாங்க. தூங்கிடலாமா? தூங்கிடலாம்டா. சரி தூங்கி அழகா. நான் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆறேன். நான் ஓரமாக கண்டு ரீல்ஸ் பார்க்கறேன். சைல வரா பாரு. வரா சொல்ற நீ சொல்லு. ஏய் இவன் சைல வரா. செக் சாட்டு போடா. சரி போடா. போகலாம். சரி போடா. அவன் தூங்கிக்கலாம் வா. பயா. பை. காட்சி 3. இந்த சிஸ்டர்ஸ் சண்டே மார்னிங் ஏர்லியரா எழுந்து என்ன பண்றாங்கன்னு பார்ப்போமா? நேரம் ஞாயிறு காலை 5 மணி.
அதுக்குள்ள 5 மணி ஆயிடுச்சா? இன்னும் 5 நிமிஷம் மட்டும் தூங்கிக்கிறோம். இன்னைக்கு சண்டே, சர்ச்சுக்கு போகணும். வாங்க கிளம்பலாம். ஓ, இன்னைக்கு சண்டேயா? நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்க்கா. நானும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்க்கா. ஜெபம் பண்ணலாமா? விடியற்காலையில எழுந்துச்சு ஜெபம் பண்ணுறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா, விடிய காலையில எழுந்துச்சு ஜெபம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. சரி, பேசிட்டே இருந்தா டைம் ஆயிடும். வாங்க சர்ச்சுக்கு கிளம்பலாம். ஓகேக்கா. காட்சி 4. இப்போ வரப்போற நம்ம பாய்ஸோட சண்டே பிளான்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா? நேரம் ஞாயிறு காலை 8 மணி. அப்பாடா, முடிஞ்சிடுச்சா? லீவ் டேஸ்ல தான் யாரும் எழுப்பாம நம்மளே இருந்தோம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஆச்சு. என்ன பிளான் போடலாம்? டேய் 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 அப்போ பார்த்தாலும் நீ இப்போ பார்த்தாலும் நீ தான் பிளான் போடுற. நான் தான் பிளான் போடுறேன். பொழைச்சு போ, நீ ஏன் பிளான் போட்டுக்கோ. நம்ம வந்து தேட்டருக்கு போய் மூவி பார்க்கணும். அப்புறம் நம்ம 2 பேரும் மட்டும் ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டு ஈஸாரோட பைக்கில் நல்லா வீடு போகணும்டா. அதெல்லாம் சூப்பராக தான் இருக்கு. சரி, பார்ப்போம். சரி சரி, உங்க பிரதர்ஸ் பிளான் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா உங்க சண்டே பிளான்ல சர்ச்சுக்கு போகணுங்கிறது வரவே இல்லை பாரு. ஆல்ரெடி உங்க சண்டே கிளாஸ் டீச்சர் கால் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் கிளம்பு சர்ச்சுக்கு. சீக்கிரம் சீக்கிரம் ஓடு. சர்ச்சா? அதுதான் எங்க பிளான்ல இல்லையே. டேய், கிளம்பிட்டீங்களாடா? அம்மா கேட்ட போது நாங்க கிளம்பல. சண்டே கிளாஸ் டீச்சருக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு நாங்க நல்லா ஹோட்டல்ல சாப்பிட்டு நாங்க ஆரம்பிக்கிறோம் பைக் ரைட். நாங்க வரண்டா. எங்கள்கிட்ட ஒரு பைக் தானே இருக்குது. உங்கள்கிட்ட பைக் இருந்துச்சு, நீங்க தான் வாங்கணும். சரி, எங்க அப்பா கிட்ட இன்னைக்கு பைக் கேட்டு பாருங்கடா. தந்தா வரடா. சரி. காட்சி 5. எல்லா வீட்லயும் சண்டேனாலே சண்டை தான். இவங்க வீட்ல என்ன சண்டைன்னு பார்ப்போமா? காலை 8:15. ஜெசிகா, எதுக்கு இவ்ளோ ட்ரெஸ் போட்டுருக்கா? ஏன் ட்ரெஸ்? அதெல்லாம் கிடையாது. சர்ச்சுக்கு டைம் ஆச்சு, அதனால கிடைச்சிச்சுன்னு போட்டேன். அதெல்லாம் தெரியாது. ஏன் ட்ரெஸ்? அது நான் வந்து நான் போடுவேன். அதெல்லாம் கட்டி தர முடியாது. நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ. அம்மா கிட்ட போய் சொல்ல வரணும். பாரு, என்ன பண்ணிக்கோ. ஜெசிகா, ஏமாங்க தூங்கிட்டு இருக்கா? ஏன் இவ்வளோ சீக்கிரத்தில் எழுப்பீங்க? சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால தான் எழுப்பணும். நீங்களே சண்டை போட்டுட்டு கிளம்புறீங்க. சர்ச்சுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? நாங்கள் எங்களோட ட்ரெஸ்ஸை காட்டுவோம், எங்களோட ஸ்கின் கேர் காட்டுவோம், ஹேர் ஸ்டைலை காட்டுவோம். அதுக்கப்புறம் சண்டே கிளாஸ் எங்கள் கொரியன் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் தான் காட்டுவோம். 9 o'clock சர்ச்சு கரெக்டாக ஆரம்பிக்குது. ஆமாம்ல, சர்ச் என்ன கரெக்டாக 9 o'clock ஆரம்பிக்கிறாங்க. லேட்டாக தானே ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், நான் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு போகிறேன். சரி, ஓகே சார். சரி, நான் போய் மேக்கப் பண்ணுறேன். காட்சி 6. ஏஞ்சல்ஸ் சர்ச்சுக்கு வராங்க. அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமா? நேரம் காலை 8:30. அப்பா, ஒரு வழியா எப்படியோ சர்ச்சுக்கு வந்துட்டோம் சீனியர். ஆமா, சர்ச்சுக்கு வந்துட்டோம். பாரு, சர்ச் எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஆமா சீனியர், ரொம்ப அழகா இருக்கு. சின்னதா இருந்தாலும் அழகா தான் இருக்கு. ஆமா சீனியர். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். 8:45 ஆயிடுச்சு, இன்னும் சர்ச்சுக்கு யாருமே வரல. சேர்லாம் காலியா இருக்கு. ஆமா, டைம் வேற ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி மிஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம்.
எப்படி தெரியுது? அவங்க யாரு கூடயும் பேசிக்காம ஏசப்பாவை மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா சீனியர், அழகா வசனம்லாம் படிச்சுட்டு ஏசப்பா கூட தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க ஏசப்பாவை உண்மையாவே வேஷி பண்றாங்க. ஆமா சீனியர். சரி, வேற யாராச்சும் வராங்களான்னு பார்க்கலாம். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீனியர், அங்க பாருங்களேன், இன்னும் 3 பேர் வராங்க. வராங்க. இவங்களும் உண்மையா வர்ஷிப் பண்றவங்களா இருக்காங்களோ? யாரு? இவங்கள பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆமா சீனியர், இவங்களும் அழகா வசனம்லாம் படிச்சுட்டு அழகா ஆராதிச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? சர்ச்சுக்கு வரத்துக்கு உள்ள வரைக்கும் இவங்க சண்டை போட்டு தான் இருந்தாங்க. இப்ப கூட பாரு, எப்படா டைம் கிடைக்கும் சண்டை போடலாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா சீனியர், அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கா. இதுதானே நானும் சொன்னேன். ஆமா சீனியர், நான் கூட உண்மையா வர்ஷிப் பண்றாங்களோன்னு நினைச்சிட்டேன். சரி, நெக்ஸ்ட் யாராச்சும் வராங்க? சாமுவேலின் முதலாம் புத்தகம் 24வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடியும். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். சீனியர், அங்க பாருங்களேன், 3-4 பேர் வரானுங்க. வராங்க. இவங்களாச்சும் உண்மையா வர்ஷிப் பண்றாங்களா இருப்பாங்களோ? யாரு இவங்களா? இவன் ஏன் தரமா லாஸ்ட்ல போய் உட்காந்துருக்கான்னு உனக்கு தெரியுமா? இவன் சர்ச் முடியறதுக்குள்ள ஓடிதான் போறான். நீ வேணா பாரு, இவன் சர்ச் முடியறதுக்குள்ள ஓடிதான் போறான். என்ன சீனியர் சொல்றீங்க? பாதியிலே போயிடுவானா? ஆமா, இவங்க அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சர்ச்சுக்கே வந்திருக்கான். நேற்று அவன் ஃபுல்லா சுத்திட்டு தான் இருந்தான். என்ன சீனியர் சொல்றீங்க? உண்மையாதான் சொல்றேன். நான் கூட உண்மையா வர்ஷிப் பண்றேன்னு நினைச்சிட்டேன். சீனியர், அங்க பாருங்களேன், ஒரு கேங்கே வரானுங்க. ஐயோ, நம்ம பார்த்தாலே பயமா இருக்கு. இவனுக்கு என்னென்ன பண்ண போறாங்களோ? இவனுங்க என்ன பண்ண போறாங்கன்னு கேக்குறேன். பாரு, வந்ததே லேட்டு, இதுல சோத்துற வர போறானுங்களாம். ஆமா சீனியர், நல்லவனுக்கு மாதிரியே நடிக்கிறானுங்க. இப்ப கூட பாருங்க சீனியர், எப்படி நல்லவங்க மாதிரியே நடிக்கிறானுங்க. இப்ப கூட பாரு, தூங்கி வலிறானுங்க. ஆமா சீனியர், நைட்ல வேலை செஞ்சுட்டு வந்திருப்பானுங்களோ? இவனுங்க நேற்று என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? நேற்று 2 மணி வரைக்கும் போன்ல கேம் விளையாண்டுட்டு இருந்தானுங்க. சர்ச்சுக்கு போடுறது ஒரு அக்கறையே இல்லாம இவ்வளோ லேட்டா தூங்கி ஏச்சு வந்திருக்கானுங்க. என்ன சீனியர் சொல்றீங்க? அப்படியா? இதுல வேற இவங்களுக்கு வேற நீ சப்போர்ட் வேற பண்ற. தெரியாம சொல்லிட்டேன் சீனியர். என்ன சீனியர், இவங்க எல்லாமே இப்படி இருக்காங்க, யாரும் உண்மையா வர்ஷிப் பண்ற மாதிரியே தெரியலையே சீனியர். இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஜூனியர். இப்ப நம்ம ஏசப்பா கிட்ட போய் என்ன சொல்ல போறோம்னு தெரியல. நம்ம ஏசப்பாவை முழு இதயத்தோட முழு மனதோட தானே ஆராதிக்கணும். ஆனா இவங்க என்ன நோக்கத்துக்காக ஆராதிக்கிறாங்கன்னே தெரியலையே. இவங்களே இப்படி ஆயத்தப்படாம இருக்க போகுது, புறஜாதி மக்களை எப்படி ஆயத்தப்படுத்துவாங்க? இவங்களை போலதான் நாமளும் இருக்கோம். இன்றைய காலகட்டத்துல சர்ச்சுக்கு வரத ஒரு கடமையா வச்சுட்டு இருக்கோம். அது ஒரு கல்ச்சராகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு வரோம், ஆனா ஆண்டவரை மட்டும் தான் ஆராய்ச்சிட்டு போறோமா? நம்மள இங்க யாராச்சும் வீண் பெருமையை பேசுறதுக்காகவோ, தற்பெருமையை சொல்றதுக்காகவோ, புறம் பேசுறதுக்காகவோ வரோம்னா கண்டிப்பா ஏசப்பாவோட 2ஆம் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா? நாம நம்மளை ஆயத்தப்படுத்தாம புறஜாதி மக்களை எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்? ஆகவே இந்த ஸ்கிட்ல நம்ம பார்த்த மாதிரி ஆயத்தப்படுத்துவோம். தேங்க்யூ.